கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல காரியம். அதாவது அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுத்தால், அந்த வார்த்தையின் மீது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் வைத்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படியாக மாறும் என்று சொல்லுகிறார். எல்லாருமே சமாதானத்தையும் நீதியையும் வெற்றியையும் நாம் காண, அதை அனுபவிக்க வாஞ்சையாக விருப்பமாகத்தான் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் ஒரு வெற்றியையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஒரே ஒரு காரியம் நமக்கு அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற ஒன்றும் பொய்யாய் போவதே இல்லை. அவர் சொல்லுகிறது என்னென்னா, என் வார்த்தைக்கு நீ இடங்கொடு, என்னுடைய வார்த்தை மேலே உனக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை வரட்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, வெற்றியை அடைய வேண்டும் என்று துடிக்கிற நீங்கள், சமாதான சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, சுகத்தை பெற வேண்டும், இந்த பூமியில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் பக்கமாக உங்கள் கவனம் திருப்பப்படட்டும். உங்கள் மனசு அவர் வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை விருப்பமாக இருக்கட்டுமே. பிரியமானவர்களை, இதை மாத்திரம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலுமே ஒரு மாற்றமும் ஒரு வெற்றியையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகத்தில் நானும் நீங்களும் எளிதாக வெற்றியை அடைய ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் அவருடைய வார்த்தை மட்டுமே. அவருடைய வார்த்தைக்குள்ளதான் அவ்வளவு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு. ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையினால தான் இந்த உலகத்தையே படைத்தார். ஆகவே இவ்வளோ பெரிய உலகம் படைக்கப்பட்டது அவருடைய வார்த்தையினாலே என்று நம்புகிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் வெற்றியடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாமே. அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கலாமே. வைத்து பார்ப்போம், வெற்றியை அடைவோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நாங்கள் வெற்றியடைய வேண்டும், உயர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிற இந்த காலகட்டங்களிலே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வழி வாசல் எல்லாம் உம்முடைய வார்த்தை மட்டுமே. அந்த வார்த்தையின் ஊடாக சென்று அந்த வெற்றியை, அந்த இலக்கை அடைவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருமே உங்கள் வார்த்தையின் மூலமாக வெற்றியடைந்து வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.